தமிழகம் புதுச்சேரியின் கோடைகால பருவமழை 130% பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கோடைகால பருவமழையால் 130% அதிகமாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் கோடை வெயில் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கோடை மழை என்பது தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது. இந்த நிலையில்தான் 1ஆம் தேதி கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி இன்று வரையிலும் பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு என்பது 99 மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாகவும், இயல்பான இந்த காலகட்டத்தில் மழையின் அளவு என்பது 43.1 மில்லிமீட்டர் மழை என்பது இயல்பான மழையின் அளவு என்று கருதப்படுவதாகவும், இயல்பிலிருந்து இது 130% அதிகமாக பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் காலை அல்லது மாலை நேரங்களில் தொடர்ந்து இந்த கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கோடை மழை என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில் இயல்பிலிருந்து அதாவது இந்த காலகட்டத்தில் இயல்பாக பதிவாகக்கூடிய மழையின் அளவு 43 மில்லிமீட்டர் மழையாகும் என்றும், இது இயல்பிலிருந்து 130 மில்லிமீட்டர் மழை என்பது அதிகமாக பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, இன்றைய தினம் ஏதேனும் மாவட்டங்களுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா? தமிழகத்தில் கடந்த அந்த மேற்கு திசையின் காற்றும் கிழக்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி என்பது நிலவி வரக்கூடிய காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு வார காலமாகவே பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ந்து மழை என்பது விட்டு விட்டு பரவி இருக்கிறது. இன்று பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் லேசான தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.